அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெளிப்பனிமலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இன்று தேசிய கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் 144வது பிறந்த நாள். 1882 எட்டயபுரத்தில் பிறந்த மகாகவி பாரதியார் சுதந்திரமும் சமத்துவமும் நிறைந்த ஒரு இந்தியாவை கனவு கண்டார். தனது தீவிர எழுத்தாலும் தீப்பொறி பேச்சாலும் தாய்நாட்டை விழிப்புணரச் செய்த அவர் விடுதலை போராட்டத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். செய்வன பல செய்க என நம்பிக்கையை விதைத்த அவரது புதுமைகளும் புரட்சி சிந்தனைகளும் இன்றும் இளைஞர்களை வழிநடத்துகின்றன. அவரது பிறந்த நாள் தேசபக்தியின் புதிய தீப்பொறியை ஏற்றும் முக்கிய தருணமாக அமைகிறது. பாரதியார் வெறும் தேசிய கவிஞர் மட்டுமல்ல, அவர் பெண் அடிமைத்தனத்தை வேரோடு எரித்து எறிந்த ஒரு முன்னோடி. பெண்ணுக்கு இல்லையா உரிமை, அவளும் மனிதர்தானே என கேள்வி எழுப்பி கடைத்தேறிய பெண்ணுரிமை வேண்டும் என புரட்சிக்குரல் எழுப்பினார். சாதியும் மதமும் பெண்ணை அடிமையாக்கும் சங்கிலி எனச் சாடியவர் பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கல்வி, சமத்துவம், சுதந்திரம் பெற்று புதுமை பெண்களாக உயர்ந்து சமூகத்தில் சம உரிமை பெற்று நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டுமென்று பெண்களின் அனைத்து உரிமைகளுக்காகவும் போராடினார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என பெண்களை தட்டி எழுப்பிய அவரது பாடல்கள் இன்றும் வீரம் செறிந்தவை. பாரதி இல்லையெனில் இந்திய பெண் விடுதலை 50 ஆண்டுகள் தாமதமாகி இருக்கும் என்று கருதப்படுகிறது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என தமிழின் பெருமையை உலகறியச் செய்தவர். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என குழந்தை மனங்களின் மகிழ்ச்சியை திறந்து காட்டியவர். இந்திய ஒற்றுமை, சாதி வேற்றுமையின்மை ஆகியவற்றை வலியுறுத்திய தீர்க்கதரிசி பாரதி. இன்று நாடெங்கும் பாரதி பாடல்கள் ஒலிக்கட்டும். அவரது தீ அணையாத எழுச்சி குரல் இளைய தலைமுறையை எழுச்சி ஊட்டட்டும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. மகாகவி பாரதி அமரத்துவம் பெற்று வாழ்க.